Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் மேடம் ஓசி கேட்டகரிக்கு 79%க்கு பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். 79% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது வெங்கடேஷ். ஏன்னா வந்து ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஆர் ஹாய் அக்கா 92% ஓசி கேட்டகரி டிஎன்டிஎல் சென்னையில் சீட். எஸ், கண்டிப்பாக 92% உங்களுக்கு சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் நல்ல தகவல், நன்றி, மிக்க நன்றி. எனது மகள் 92% பட்டியல் பிரிவில் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கும். 92%க்கு திருநெல்வேலியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. ஹையான கட் ஆஃப் இருக்கிறதால நீங்கள் கேட்ட திருநெல்வேலி காலேஜே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அபிதா மேம், நான் 12th 1018 மார்க் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது ப்ளீஸ் மேம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேம். அபிதா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ், நான் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டேன். ரிப்பீட்டட் மெசேஜ் அனுப்பாதீங்க. முருகேசன் ஃபார் 3 years கோர்ஸ் 65 இருக்குது. துளசி லா காலேஜில் கிடைக்குமா? ஃபீஸ் அப்ராக்சிமேட் எவ்வளோ இருக்கும்? 1 minute. ப்ரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா மூலயமா போகிறீங்கன்னா வந்து 85,000 கவர்மெண்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாத உங்களுக்கு புக் ஃபீஸு அந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி வந்து தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மாணிக்கவல்லியா பிஏ கம்ப்ளீட் பண்ணி 70% எஸ்சி கேட்டகரி மேம். நெக்ஸ்ட்டு எல்எல்பி சீட் கிடைக்குமா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா போகலாமா மேம்? ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா நீங்கள் போகலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 70% வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பவித்ரா சோயல் ப்ளஸ் அஃபிலேட்டட் சேர்த்து தான் 2004 சீட்டா மேம்? 5 yearsக்கு சோயல் தனி, அஃபிலேட்டட் தனி. அஃபிலேட்டடில் வந்துட்டு இந்த சீட்டு 2004 சீட் இருக்குல்லையா, இந்த சீட்டு. சோயல் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான சீட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோயல் தனி, அஃபிலேட்டட் தனி, ரெண்டுமே சேர்த்து இந்த சீட்டு ப்ரொவைட் பண்ணல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழரசி மேம், நான் பியூர் சயின்ஸ் குரூப் என்னோட கட் ஆஃப் 91 ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா மேம்? ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் தமிழரசி. 91%க்கு தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். 91 ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா குமார் அக்கா ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? 5 years ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்ட் ரேங்க் லிஸ்ட் தெரியல அக்கா. அதாவது 31st வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் ஆனது பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அதர் ஸ்டேட்டில் படித்தா கவுன்சிலிங் போடலாமா மேம்? அதர் ஸ்டேட்லன்னு நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக போனால் தான் வந்து கவுன்சிலிங் மூலியமாக போக போகிறீங்க. அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட் மூலயமா தான் போக முடியும்னு நான் நினைக்கிறேன். கவுன்சிலிங் பேஸ் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வசந்த் சிஸ்டர் 3 years எல்எல்பிக்கு யூஜியில் எவ்வளோ % இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு? 85 above வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90 above வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ்நாடு அக்கா அப்ளிகேஷன் 10th மார்க் ஷீட் போட போது 10th மார்க் ஷீட்டில்
10th மார்க் ஷீட்டை உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, 12th மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. 78%க்கு வந்து வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், டாக்டர் அம்பேத்கர் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு, கேண்டிடேட்ஸ் வித் லோகோமோட்டிவ் டெம்பரரி ஃபிசிக்கல் இம்பர்சன்மெண்ட் 40% under reservation quota, locomotive disability temporary disability டெம்பரரியான்னு கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்கன்னு புரியல எனக்கு. உங்களுக்கு 40% அபோவ் வந்துட்டு டிசபிலிட்டி இருக்குதுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணியே வந்து சீட் கேட்கலாம். பொன்ராஜ் வெல்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் அக்கா டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணது இன்னும் வரல, அதுக்கு பதில் நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா? நீங்கள் அப்ளை பண்ணது வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் வரும் இல்லையா, அப்போ வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துடுச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஓல்டே அப்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் அட்மிஷன் போடுவீங்க இல்லையா, அப்போ வந்து டிஜிட்டலில் அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரிஜினலாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர்ல்டு. மேம், ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு ஜாப்காக 2 இயர்ஸ் முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போது திரும்ப லா படிக்கணும்னு. ஸோ அப்ளை பண்ணதை லா காலேஜ் சேரணுமா இல்லை லா காலேஜுக்கு போய் கேட்டு படிக்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நீங்கள் ஒரு தடவை வந்து காலேஜில் போயிட்டு கேட்கலாம். கேட்டிங்கன்னா அதுக்கான எதனா சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரீடூ பண்ணலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த காலேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, மேம் என்கிட்ட இது டிசி இல்லை, நான் அப்ளை பண்ணலாமா? எஸ், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரிக்வெஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணுங்கள். டிசி கேட்குற இடத்துல டிசி வந்த உடனே யூனிவர்சிட்டி அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டிசியை வந்து பார்வை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், அக்கா என்னோடய 12th கட் ஆஃப் 65%, என்னால் கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்க முடியுமா? ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே, 65% என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட்டில் கிடைக்கின்றது சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி, கவர்மெண்ட்டுக்கும் அஃபிலியேட்டடுக்கும் என்ன வித்தியாசம் அக்கா? கவர்மெண்ட்டுக்கும் அஃபிலியேட்டடுக்குமா? டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுறது தான் அஃபிலியேட்டடு. அதுக்கு கீழே செயல்படுற காலேஜஸ் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் 15 இருக்குது, அதுலேயே ப்ரைவேட்டட் வந்து 11 இருக்குது. ஸோ ஓகேங்களா, அந்த கவர்மெண்ட் காலேஜ் தான். நீங்கள் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் எதை பேஸ் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கா நான் பிசி, எனக்கு கட் ஆஃப் 83 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சத்தியமூர்த்தி, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. விக்னேஸ்வரன், மேம் அப்ளிகேஷன் போடும்போது மொபைல் நம்பர் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன், மேம் நான் 64% தான் வச்சுருக்கேன், நான் எல்எல்பி அப்ளை பண்ணலாமா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் சீட் கிடைக்கின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட்லேயும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ், மேம் நான் 12th 85% எனக்கு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் சீட் 85% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வேல்முருகன், 7.5 ரிசர்வேஷன், மை யூஜி பர்சன்டேஜ் 70, அஃபிலியேட்டட் லா காலேஜ் கிடைக்கும். 7.5 ரிசர்வேஷனில் 70% கண்டிப்பாக கிடைக்காது. 90 above இருந்தால் தான் 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். மேபி கிடைச்சா ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அது பிசி கேட்டகரின்றதால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பத்மநாபன், அக்கா 80 கட் ஆஃப் கவர்மெண்ட் லா காலேஜ், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுமதி, அக்கா 87 சோயல் கிடைக்குமா? 87 சோயலில் கிடைக்கிறது கஷ்டம்தான், அஃபிலியேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரேஷ்மா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் லா காலேஜில்
எவ்வளோ சீட் எல்எல்பிக்கு இருக்குது சிஸ்டர். அதை பற்றின அப்டேஷன் எதுவும் கொடுக்கல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபக், அக்கா லா காலேஜ் கவர்மெண்ட்டில் தான் படிக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் போட மாட்டாங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம படிக்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன மாடி வந்து ஆன்சர் பண்ணுறோம். நம்மளுடைய இது ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் என்ன மாதிரி வந்து ஆன்சர் கொடுக்குறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. மார்க் போட மாட்டாங்கன்னெலாம் கிடையாது. ஓகேங்களா? யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி ரிப்ளை கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கொஷின் ஆன்சர் செக்ஷன் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.